டிசம்பர் சம்பவத்தை அன்னைக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 8:30 மணி போல ஒரு காரசாரமான விவாதம் இவங்களுக்கும் ராமுக்கும் நடைபெறுது. அதோட விளைவு தான் அவங்கள கொளுத்தி விட்டது. 40 பேருக்கு எல்ஐசி பணத்தை ஒரு வருஷமா கொடுக்காது இழுத்தடிச்சு போலி ஆவணம் போர்ஜரி பண்ணி இவர் அந்த பணத்தை கையாடல் பண்ணது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ராம் என்ன செய்யறாரு, வந்து பெட்ரோலை ஊத்தி அந்த பண்டில்ஸ் எல்லாம் ஃபயரிங் பண்றாரு, எல்லா டாக்குமெண்ட்ஸ். ஆனா இந்த அம்மா உடனடியாக அவங்க பையனுக்கு போன் அடிச்சு உடனடியாக போலீஸை வர சொல்லி இங்க ஒரே ஆபத்தா இருக்கு, போலீஸ் வர சொல்லிட்டு இருக்காங்க. செல்லை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி நெருப்புல போட்டு மிச்ச பெட்ரோல் இந்த அம்மாவோட முடிவு ஊற்றி விட்டுருக்கோம். சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா எல்ஐசி ஏஜென்ட் பணத்தை கொடுப்பாங்க, இவர் கொண்டு வர்றது கொண்டாந்து ரசீது கொடுக்கணும். இந்த தர அந்த தர ரசீது கொடுத்து பாலிசி கட்டலை, அந்த டைம்ல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா ஒரு 10 பைசா வராது. பணம் என்னது சாதாரண விஷயம், சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. ஆனா பணத்தை ஒரு பெரிய விஷயமா நம்மள்ட்ட காட்டுறாங்க சின்ன வயசுல இருந்து. அது எவ்வளவு காசு தெரியுமா, இது எவ்வளவு காசு தெரியுமா, உங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்து பொருளோட வேல்யூஷன் சொல்லி கொடுங்க. இந்த ரிமோட் வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க, புள்ள உடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரை எல்ஐசி பிரான்ச் வந்து தீ விபத்து ஏற்பட்டு மேனேஜர் கல்யாணின்றவங்க வந்து இறந்து போயிருக்காங்க சார். அந்த தீ விபத்தை ஏற்படுத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமுன்ற அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான். இதை வந்து எதனால இந்த தீ விபத்தை ஏற்படுத்தினாரு பாத்தீங்கன்னா, ஒரு 40 பெண்டிங் எல்ஐசி பாலிசி கேஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை வெளியே சொல்லிட போறாங்கன்னு இந்த தீ விபத்தை ஏற்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பத்தி சொல்லுங்க. அந்த ஆரம்பத்துல வந்து தீ விபத்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்டா தான் எல்லாரும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சுன்னா, அந்த அம்மா வந்து கல்யாணி நம்பி அவங்க பேர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர், ஒரு ப்ரொஃபைலான குடும்பம். இப்போதான் திருநெல்வேலியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே மேனால வர்றாரு. மதுரை மேல பெருமாள் வீதி மேஸ்திரி தெருவில் உள்ள கிளைக்கு பிரான்ச் மேனேஜராக வர்றாங்க, திருநெல்வேலியிலேருந்து டிரான்ஸ்ஃபரில். அதுலேயே 1.5 வருஷமா வேலை பார்த்துட்டு ராம், அவர் வந்து உதவி நிர்வாக அலுவலராக அதில் இருந்திருக்கிறாரு. இவங்க வேலைக்கு வந்து புதுசாக ஒரு வர்றாங்க, அதுவும் லேடிஸ் எல்லாம் வர்றாங்கன்னா சில விஷயங்கள்லாம் ப்ராப்பராக பார்த்துருவாங்க, பேப்பர்ஸ் கிடைக்கிடுன்னு அவங்க பார்த்துருக்காரு. ரெண்டாவது அவன் ஹஸ்பண்ட்லாம் ஒரு நல்ல ப்ரொஃபைலாக இருந்த ஃபேமிலி, அதான் ஒர்க்கு சீரியஸாக ப்ரமோஷனில் வர்றாங்க திருநெல்வேலியிலேருந்து. அப்போ இவங்களோட வேலைப்பாடு நல்லா இருக்கிறது தானே ப்ரமோஷனில் வர்றாங்க எல்ஐசியில். இவங்க வந்து டிசம்பர் சம்பவத்தை அன்னைக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 8:30 மணி போல ஒரு காரசாரமான விவாதம் இவங்களுக்கும் ராமுக்கும் நடைபெறுது. அதோட விளைவு தான் அவங்கள கொளுத்தி விட்டது. இப்போ எதனால இந்த விவாதம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆடிட்டிங் எடுத்து பார்த்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் வேற, இன்டர்னல் ஆடிட்டிங் வேற. இன்டர்னல் ஆடிட்டிங் பார்த்தா ஒரு 40 பேருக்கு எல்ஐசி பணத்தை ஒரு வருஷமா கொடுக்காது இழுத்தடிச்சு போலி ஆவணம் போர்ஜரி பண்ணி இவர் அந்த பணத்தை கையாடல் பண்ணது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு இவங்க டைரக்டா கூப்பிட்டு, இங்க பாருங்க, நீங்க இது மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒண்ணு பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா உங்க மேல சிவியரா நடவடிக்கை எடுப்பேன். நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, பூரா டாக்குமெண்ட் பூரா எடுத்து வச்சிருக்காங்க, ஃப்ராட் பண்ணது பூரா எடுத்து வச்சு இவங்க காமிச்சோன்னே இவர், அதாவது சிறு திருநமனை மொத்தமா கட்டுறானா எங்க இருப்பா காசு, அப்பக்கப்ப ஆட்டையை போட்டிருக்காரு சார். 40 பேர் தான் கோடிக்கணக்கில் இருக்கு. ஆமா, அந்த அம்மா கல்யாணி நம்பி அம்மா செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணக்குள்ள போலீஸ் வச்சு பண்ணணும். அப்பயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. திலகர் திடல் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கொலை வழக்கா போட்டிருக்காங்க நெறியாளர். அன்னைக்கே இதை பண்ணி இருந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க யாருடைய ட்ரிகர் பாயிண்ட் நீங்க அளவிடுறது மெஷர்மெண்ட், என்னோட கோபத்தோட அளவுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் இங்க கிடையாது. என்ன கூப்பிட்டு வான் பண்ணி இருக்க கூடாது, அந்த ஸ்டேஜுக்கே போக கூடாது. பாருங்க சார், நான் கிளை மேலாளர் போன் அடிச்சு இது மாதிரி எங்க பேங்க்ல நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்து வச்சா போலீஸ் டேக் பண்ணிருப்பாங்க. நீங்களா ஹேண்டில் பண்ணி விசாரிக்கிறது யார்? நீங்க பிரீத்திங் டைமே கொடுத்துட கூடாது. எல்ஐசி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுங்க, பெரிய 14 மாடியில இங்க இருக்கு. நம்ம முதல்ல மெட்ராஸ்ல கட்ட பெரிய பில்டிங் அதுதான். இவங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணவங்களே போலீஸை கூப்பிட்டு வச்சு ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கணும், இல்லை கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவரும் வந்து ராம வந்து என்னன்னா, ஒரு போலீஸ்கார்ட்டு புள்ள, அவருக்கு 2 வயசுல குழந்தை இருக்கு, அவரு ஒரு 45-46 வயசு. ஆமா, இவரு டெய்லி ஏதாவது காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காரு. பட் எப்படி ஒத்துப்பாங்க, யாரும் இதை ரைட் ஆஃப் பண்ண முடியும்? ஒரு பேங்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஓடி அக்கௌண்ட் ஏதாவது க்ளோஸ் பண்ணாம இருக்கும், தான் எப்படா வேலையை விட்டு போறது அது வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க. வசூல் பண்ண வாரா கடன், வாரா ஐய கடன் எல்லாம் படிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அது அப்படியே ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. இதுல அப்படி பண்ணல இவங்க. இல்ல சார், எல்ஐசின்ற ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல ஒரு 40 பேரோட எல்ஐசி அமௌண்ட்னா கோடிக்கணக்குல தான் பணம் விட முடியாது. அதான் இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம்.
இது ஒரே நாள்ல நடந்துட்டா இல்ல இல்ல. அப்ப இவங்க உடனே என்ன செய்யறாங்க, சம்பவத்தை அன்னைக்கு வந்துட்டு அந்த இவருக்கு எதிராக எடுத்து வச்சு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படி இந்த வச்சு டேபிள் வச்சிருக்காங்களா, ஒரு கிளாஸ் டோரு. இந்த இந்த ராம் என்ன செய்யறாரு, வந்து பெட்ரோலை ஊத்தி அந்த அந்த பண்டில்ஸ் எல்லாம் ஃபயரிங் பண்றாரு, எல்லா டாக்குமெண்ட்ஸையும். ஆனா இந்த அம்மா உடனடியாக அவங்க பையனுக்கு ஃபோன் அடிச்சு உடனே போலீஸை வர சொல்லி, ஒரே ஆபத்தா இருக்கு போலீஸ் வர சொல்லுன்னு இருக்காங்க. செல்லை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த நெருப்புல போட்டு மிச்ச பெட்ரோல் இந்த அம்மா உடம்புலயே ஊத்தி விட்டுருக்கோம். ஆனா கொடூரனா மாறிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல. ஃபைல தான் அடிச்சிட்டீல, அப்புறம் என்ன இருக்கு, போக வேண்டியதானே. கதவை தாப்பா போட்டு கூட ஃபைல் எடுத்து போடுற, அப்புறம் பாத்துருக்கலாம். அந்த அம்மாவே வச்சு பத்த வச்சுட்டு இருக்கான்ப்பா. அந்த அளவுக்கு தைரியம், அந்த அளவுக்கு வெறி கொண்டு போயிட்டவனுக்கு. பத்த வச்சு விட்டு வெளியே வந்து கதவை வந்து கம்பியால வெளில லாக் போட்டிருக்கான். கம்பியால லாக் போட்டுட்டு தானும் கொஞ்சோண்டு காலில் பெட்ரோல் ஊத்திட்டு அப்படியே 2வது மாடில புகை குபு குபுன்னு ஃபயர் ஆயிட்டு. நிறைய பேப்பர்ஸ், எல்ஐசி ஆஃபீஸ் போனீங்கன்னா பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் பேப்பர்ஸ் கிடையாது, ஒருத்தரோட வாழ்க்கை. அதெல்லாம் எவ்வளவு இருக்கு அதுல, பாண்டு பத்திரம் என்னென்னமோ இருக்கு எல்ஐசியில. புகை புகை வந்தோடனே எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. உள்ள போனோன்னே இவன் வந்து அப்படியே டக்குன்னு அப்படியே மல்லாந்து கிடந்துட்டு, ஐயோ உள்ள ஒருத்தவங்க உயிருக்கு போராடுறாங்க, இங்க மேலாளர் காப்பாத்துங்கன்னு இருக்காங்க. யார், இந்த ராம் ஆக்ஷன். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை வந்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்துட்டு இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஊடகங்கள்ல வந்து ரிலே ஆக நியூஸ் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவர் பையன் நேரம் என்ன செஞ்சாரு, எஜுகேஷன் ஃபேமிலி, நேரம் தலைவரத்தில் போலீஸ் போயிட்டாரு. இந்த வரைக்கும் எங்க அம்மா லாஸ்டா பேசின ஆடியோ, எங்க அம்மா வந்து போலீஸுக்கு கூப்பிடுன்னு சொன்னாங்க, பத்தட்டத்தோட பேசினாங்க. இந்த இருக்கு அங்க ஏதோ நடந்திருக்கு, எங்க அம்மாவோட மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்றத முதல் கட்டமா அவர் வந்து புகாரை கொடுக்குறாரு. அவர் மகான் லட்சுமி நாராயணன் தான் இதுல கம்ப்ளைண்டர் ஆகுறாரு. எங்க அம்மாவோட மரணத்துல புகார் இருக்குன்னு சொல்லி இவரை உடற்கூறாய்வுக்காண்டி ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. இதுல ஒன்றும் அட்டம்ப்ட் எது இருந்து அடிய காயத்துக்கு வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் தான் பார்த்தேன். குத்த கம்ப்ளைண்ட்ல தான் இந்த கேஸ் வெளியே வருது. ஆமா நிச்சயமா. அடுத்தது போலீஸ் வந்து உற்று நோக்கிட்டு முதல்ல போய் அங்க உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு ரைட்டாவை எடுத்துக்கிட்டு, இவன் ஹாஸ்பிட்டல்ல சீன் போட்டு படுத்துருக்கான். ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா ராம போய் அணுகுறாங்க. 2வது இடத்துல என்ன நடந்து சொல்லு, நீ தான் அக்யூஸ்ட், விஷயத்த சொல்லு. பேச்சே இல்லை, சப்ஜெக்ட் சொல்லும் போல அப்படின்னா, இல்ல டிராமாலாம் கட்டி மயக்கம் போடுறது, இதெல்லாம் டிராமாலாம் கட்டிருக்காரு. நீ எத்தனை நாள் இருந்தாலும் எத்தனை நாள் மயக்கம் போடுற, எழுந்துப்பா, கதை சொல்லிதான் ஒன்னு. அப்புறமா தான் வர்றாரு. 1 மாசம் ஆகிட்டாரு இல்லையா சார்? ஆமா, 1 மாசமா இது ஒரு சந்தேகமாவே இழுபறியாவே போயிருந்திருக்கு. ஏன்னா போலீஸை கூப்பிடுன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது 2 ஆஸ்பெக்ட்ல நினைக்கலாம். ஆபீஸ் 10 இப்ப அவசரத்துல போலீஸை கூப்பிடுன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் விசாரணை போயிட்டு இருந்திருக்கும். அப்புறமா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து எரிச்சு வேற போச்சு இல்லப்பா, நிறைய ஆதாரங்கள் அழிஞ்சிருக்கும். ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நேரா போய் ராம ட்ரீட் பண்ணிட்டாங்க போலீஸ். நீ என்ன கதை, நீ முதல்ல சொல்லு, இந்த கதையெல்லாம் ஆகாது, இவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நீ மட்டும் வெளியே வந்த, தாப்பா போட்டிருக்கு, வெளியில கம்பி போட்டிருக்கு, வெளில போட்டிருந்திருக்கு, கண்ணாடி உடைச்சுதான் உள்ள போயிருக்காங்க அந்த காப்பாத்த ரெஸ்கியூ போனவங்க. ஆனா அப்பயே ஆல்மோஸ்ட் அந்த அம்மா எரிஞ்ச பிறகுதான் வெளியே வந்திருக்காங்க. அது இந்த 1 மாசம் இந்த டைம்ங்கிறது நீங்க ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வர கொஞ்சம் டைம் எடுத்து. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வந்து கிளியரா வந்துட்டு இது வந்து ஃபியூல்னால பெட்ரோல் கரசில் பெட்ரோல்னால ஃபயர் ஆனது. ஏசி இண்டோர் வெடிச்சிட்டு இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு கதையை விடுறாங்க. ஏசி இண்டோர் வெடிச்சிட்டு அதனால எரிஞ்சு போச்சு நம்புற மாதிரி இருந்துச்சு இல்ல அது. அப்ப அதுல இன்னொரு டவுட் இருக்கு, ஏசி இண்டோர் வெடிச்சுன்னா கால் எப்படி எரிஞ்சுதுங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜும் பேக்கப் எடுத்துருக்காங்க. ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ல வந்து பெட்ரோல்னே ரைட்டு முடிஞ்சு போச்சு, இனிமே லேட்டே வேண்டாம், நேரா ராமம் அடிச்சுட்டாங்க போட்டு. இந்த அருப்பா போறச்சி ரிப்போர்ட்டு, இந்த அருக்கு எல்லா கதையும் என்ன சொல்லு, விஷயத்த சொல்லு, அட்டாப்சி வந்துருச்சு என்னன்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா பெட்ரோல் பர்னிங்ல வந்து கண்ணு வழியா, காது வழியா, வாய் வழியா கூட உள்ள எல்லாம் போறதுக்கு வழி இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டுபிடிக்க முடியாது, பெரிய லெவல்ல இருக்கு. ஃபோரன்சிக் போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது ஒரு பெரிய படிப்பு, அது கல்வியல், மிகப்பெரிய கல்வியல், தடவியல் இன்னும் அதிகம். அழகாதான் சொன்னோன்னு 6 நாளா நான் திட்டம் போட்டேன் இது கொலை பண்றதுக்கு. சரி, என்னெல்லாம் திட்டம் போட்டேன். முதல்ல இவன் நண்பனை போய் கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவன் கிரைம், பக்கா கிரைம். இவன் நண்பனை போய் கேட்ச் பண்ணிருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி ஆஃப் பண்றது சொல்லிவிடு அப்படின்னு. அந்த டிவிஆர் பாக்ஸ் இருக்குல்ல, இப்ப அதோட தான் எல்லா ஆபீஸ்லயும் டிவிஆர் வந்து அந்த ஆபீஸ் நிர்வாகம், நம்ம ஆபீஸ்ல டிவிஆர் என்கிட்ட தான் இருக்கும், உங்க ஆபீஸ்ல நிர்வாகத்திட்ட தான் இருக்கும். எல்லாரும் நீங்க இந்த டிவிஆர் பாக்ஸ்ல போயிட முடியாது. ஏன் சொல்ல முடியாது, உங்கள்ட்ட சிசிடிவி மேனேஜ்மெண்டே பெரிய பெரிய ஆபீஸ் தனியா வச்சிருப்பாங்க. அவங்க சிசிடிவி ரூமே இருக்கும், பெரிய பெரிய கார்பரேட். டிவிஆர் பாக்ஸ் இந்த அம்மாவோட கையில இருந்திருக்கு, அதனால இவரால் அதை டாமினேட் பண்ண முடியல, அதை ஆஃப் பண்ண முடியல. அது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு திறக்கணும், திறந்து உள்ள பாக்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்களேன்.
ஆனா ஆஃப் பண்ற வரைக்கும் ஃபுட்டேஜ் இருக்கும். ஆனா ஒரு மேனேஜர் ரூமுக்குள்ள போக முடியாது. போக முடியல, ஆஃப் பண்ண முடியல. சரி, அது ஃபெயிலியர். அடுத்தது பெரிய கார்பரேட் ஆபீஸ், ஃபயர் ஆனதுன்னா அலாரம் அடிச்சு உடனே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். குப்பு குப்புன்னு தண்ணி ஊத்துது இல்ல, அது தண்ணி ஊத்திருந்தாலும் அணைஞ்சு போயிருக்கும். அதுக்கு ஃபயர் சர்வீஸ்ல போய் அதுல ஒரு நண்பனை பிடிச்சி, சாதாரண வேலையில் இவன் பண்ணதெல்லாம் அதுல ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி, ஃபயர் ஆனா எப்படி தண்ணி ஊத்தாம பண்றது, அந்த ஃபயர் அலாம ஆஃப் பண்ணிருக்கு. அலாம நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் லைட்டர் பத்த வச்சாலும் தண்ணி ஊத்தும், துரத்துறன்னு ஊத்தும், ஒரு ரவுண்டா இருக்கும் மேல. அதை எப்படி ஆஃப் பண்றதுன்னா அவர் ஏதோ விளையாட்டா கேட்கறான்னு சொல்லி அவரும் நல்ல வேலை அவர் பேரும் சேர்த்து கன்ஃபெஷன்ல கொடுத்தானே இப்ப அவரும் தான் மாட்டுவாரு. அவர் சொல்லக்கூடாது இல்ல இதெல்லாம், இந்த மாதிரி ரகசியங்களை அவர் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் எப்படி சொல்ல முடியும் வெளியில, சொல்லக்கூடாது. இது அதுவே அஃபென்ஸ். அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வால்வு ஒண்ணு இருக்கும், அது ஷட் பண்ணாலே அது வேலை செய்யாதுன்னு வால்வு ஆஃப் பண்ணிட்டாரு இந்த ராமு. இதெல்லாம் முன்னாடி பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தெளிவா மிக தெளிவாக தான் சம்பவத்தை இவர் அரங்கேற்று இருக்காரு. அரங்கேற்று இந்த டிராமாவை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. எல்லாமே கரெக்டாக தான் போயிருக்கு. பட் ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட் வரக்குள்ள பெட்ரோல் ஒன்று இவருடைய ட்ராமா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு, ஆக்சுவலாக டாக்குமெண்ட்டை எரிச்சப்பே பொதுவாக ஒரு சடனாக நமக்கு சில இது வந்து வேலை செய்யணும் மூளை. தப்புன்னு இந்த அம்மாவை வெளியே போயிட்டு லாக் போட்டு கூட போயிருந்துருக்கலாம், போலீஸை கூப்பிட்டுருக்கலாம், 100 கூப்பிட்டுருந்துருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. டாக்குமெண்ட்டை எரிக்கிறத பார்த்தோன்னே இவங்க சத்தம் போட்டுருக்காங்க. சத்தம் போட்டு 2வது நல்லது யாரும் கேட்காது இல்ல, எல்லாரும் போன பிறகுல இப்ப அலுவலகத்துக்கு வந்திருக்கான், எல்லாரும் போன பிறகுல அலுவலகத்துக்கு வர்றான். 8:30 மணிக்கு யாருமே இல்ல. இந்த அம்மா சில முடிவுகள் எடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அப்பயே போலீஸை கூப்பிட்டு சொல்லிருக்கணும், முத முடிவு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பையனுக்கு பதில் போலீஸுக்கு போன் பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னாடியே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், எங்க ஆபீஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கொடுக்க வேண்டியது கிரைம்ல கொடுத்தா பாக்குறாங்க, அது ஒரு டிராபேக். அடுத்தது இந்த அம்மாவை டாக்குமெண்ட் ஒருத்தர் இந்த அலுவலகத்துல வந்து இதை எரிக்க துணிஞ்சுதானா அடுத்தது அவன் என்ன செய்ய துணிவான்னு நான் கெஸ் பண்ணிடணும்ல. இப்போதைக்கு நீ எதை வந்து எரி, முதல்ல நான் என்ன எக்ஸிட் பண்றேன், என்ன சேஃப்கார்டு பண்றேன், அதுக்கப்புறம் உன்னை அட்டாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ராம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஆபீஸ்ல ஒரு 20 வருஷமா அங்கேயே வேலை செய்யறாரு சார். அவருக்கு இந்த ஆபீஸ்ல எது எங்க இருக்குன்னு எல்லாமே அவருக்கு கரெக்டா தெரியக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா ஒரு 40 பேரோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்து அவர் செலவு பண்ணிருக்காரு, இது ஆபீஸுக்கு தெரியாம மறைச்சிருக்காருன்னா அது பெரிய கிரைம் இல்லையா சார்? அதாவது அதோட தான் அந்த யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் 3 வருஷத்துக்கு மேல ஒரு ஸ்டேஷன்ல உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா நீ இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவா, பழகிடுவேன், ட்ரை பண்ணுவேன், அங்க ஆன்டி சோசியல் எலமெண்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். அவர்தான் இங்க வைப்பாங்க, அடுத்து தூக்கி செங்கல்பட்டுல போடுவாங்க. அந்த வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அதுக்குள்ளே தூக்கி அடிப்பாங்க டிரான்ஸ்ஃபர், யோசிக்கவே முடியாது, நீ டப்பு 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 தூக்கி அடிச்சிருவாங்க. இப்போ ஒரு வருஷம் ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் வருஷம் உட்காந்துருந்தா என்ன நடக்கும்னு இதுதான் நடக்கும். எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு உட்காந்துட்டு வர்றவனை வேலை செய்ய விடாம டாஜிங் பண்றது. சார் நீங்க இப்பதான் வந்தீங்க, நீங்க அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாதது, நாங்க பாத்துக்கிறோம், இப்படி மிரட்டக்கூடிய அலுவலர்களும் இருக்கிறாங்க. ராமெல்லாம் அந்த கிரிட்டீரியா தான். ஆக்சுவலா அந்த அம்மா மிரட்டி போயிடலாங்கிறது அவரோட மென்டாலிட்டியாவும் இருந்திருக்கும். ஆனா இந்த அம்மா அதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா இந்த அம்மா வந்து பேக்கப் சாதாரண பேக் இல்ல, ஆல் இந்தியா ரேடியோல ஹஸ்பண்ட் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர்னா பாத்துங்க அவங்க பேக்கப் எப்படி இருக்கும். இல்ல சார், மக்கள் வந்து ஒரு நம்பிதானே சார் இந்த அமௌண்ட் எல்லாம் போடுறாங்க. ஒரு டெத் பாலிசி எடுக்கிறாங்கன்னா நமக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு வகையில அந்த அமௌண்ட் வந்து உதவியா இருக்கும் தான் பண்றாங்க, அதுல போய் கை வைக்கிறாங்க. இப்ப ஒரு எளிய மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கை எல்ஐசி, வங்கி எல்லாம் லாஸ் ஆயிட்டுலாம் சொல்றாங்கல்ல, அப்படின்னு சொல்லாதீங்க, பெரிய நம்பிக்கை. உங்கள்ட்ட பணத்தை போட்டு நிம்மதியா தூங்குறோம். ஒரு பாலிசி எடுத்து ஒரு பாலிசி வைக்கிறது முதல்ல, நீங்க பாலிசி எல்லாம் எடுத்திருக்கீங்களா? எல்லாம் எடுங்க. நிறையா நானும் எடுத்திருக்கேன் பாலிசி. ஒரு ஆண்டு ரினியூவல் பண்ணக்குள்ள என்ன ஃபீல் இருக்கு, இந்த ஆண்டு நம்ம மரணம் இருக்கலாம், நம் குடும்பத்தினர் நாளை கையேந்தி நிற்க கூடாதுங்கிற ஒரு எவ்வளவு பெரிய மனநிலை. அது விளையாட்டா தெரியுது உங்களுக்கு. இந்த பாக்குற திருடிட்டான் விளையாட்டா, நான் இந்த ஆண்டு என் டெபாசிட் நான் கட்டுறல, பாலிசி ரினியூவல் பண்றேன்ல, இந்த ஆண்டு கூட என் மரணம் இருக்கலாம். அந்த 12 மாத டியூரேஷனுக்குள்ள, அந்த 12 மாதம் கழித்து எப்படியோ அந்த பணம் என் வீட்டுக்கு அது எத்தனை கையெழுத்து கேட்டு எங்க அலைய விடுறாங்களா பாவம். இந்த ஆண்ட நான் இறந்தால் கூட எனக்கு பிறகு என் உலகம், என் சந்ததியினர் யாரிடம் கையேந்த வேண்டாம். அதுக்கான இத்தனை கோடி பாலிசி எடுக்கிறோம் நம்ம. இது ஒரு பெரிய தியாகம் எல்ஐசி எடுக்கிறது. அதுல போய் விளையாடுறது வந்து ரொம்ப தப்பானது. சாமானிய மக்கள் கூட ஒரு சேவிங்ஸ்னா ஒரு எல்ஐசி பாலிசி நம்ம ஃபேமிலிக்கு உதவும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ வாங்குறாங்க. இப்ப நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சு. அந்த சேமிப்பு பத்தியான அவேர்னஸ் எல்லாம் நிறைய மக்கள்கிட்ட வந்துட்டு தானே. இப்ப விளையாட்டா கதை பேசின காலத்துல பாலிசி போட்டிருந்தாலும் இல்ல பல பாலிசி மெச்சூர்ட் ஆயிருந்திருக்கும். எல்லாரும் பாக்குற எல்லாருக்குமே சொல்றேன். ஆனா நல்ல நிறுவனமா தனியார்லாம் நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அதோட நம்பகத்தன்மையை பார்த்து போடுது. உழைப்பு பூரா சீட்டு கம்பெனி மாதிரி போட்டு ஏமாந்துடாதீங்க. எல்ஐசிட்ட ஒரு மினிமம் குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கு. ஆமா, ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா கவர்மெண்டோட செக்டாரு ஏதோ நம்ம கொடுத்துருவாங்க,
அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அங்க இருக்க ஆபீசருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணு. இது ஒண்ணுதானா இல்ல டோட்டலாவே இது கவர்மெண்ட் எல்லா எல்ஐசி ஆபீஸுமே ஆடிட்டிங் பண்ண சொல்லுங்க. யார் எத்தனை வருஷம் உட்காந்துருக்கா எல்லாத்துலயும் இப்போ வந்து ரைடு பண்ணி எல்லா ஆபீஸுமே ரெகுலேட் பண்ணுங்க. ஒரு கிளைக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குல்ல, ஜோனல் அவங்கள பிடிங்க. எத்தனை பேர் பாலிசி இருக்கு, எவ்வளவு இருக்கு, எல்லாம் சிஸ்டமேட்டிக் ஆயிட்டு, அதாவது இல்ல சிஸ்டத்துல ஏறிட்டு கொண்டா உன் கணக்கு வகைகளை கொண்டா பாத்துருவோம்னு சொல்லுங்க. நாளைக்கு வந்து ஒரு பாலிசியை உன் பாலிசியே ரினிவல் ஆகலன்னு சொன்னா என்ன ஆகும்? சில மக்கள் என்ன செய்வாங்க, எல்ஐசி ஏஜென்ட் பணத்தை கொடுப்பாங்க. இவர் கொண்டு வர்றது கொண்டாந்து ரசீது கொடுக்கணும். இந்த தர அந்த தர ரசீது கொடுத்து பாலிசி கட்டல, அந்த டைம்ல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா 10 பைசா வராது. இப்ப இந்த விஷயமே அந்த மேனேஜருக்கு வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா தான் தெரிய வந்திருக்கு. ஒரு வருஷமா இந்த மாதிரி, அதாவது ஒரு ஏஜென்ட் ட்ரிகர் ஆனது ஒரு விளைவு தான் இவ்வளவு நடந்தது. என்னாச்சு, எனக்கு இப்படிதான் பண்ணிருக்கான், உனக்கு இப்படிதான் பண்ணிருக்கான், என்ன பிரச்சனை இப்பதான் இது வருது. இந்த விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. பாலிசி போட்டா வெளில சொல்லாமன்னு கூட தெரியல, பாம்பு விட்டு அப்பாவே விடுறாங்க. பணம் வாட் எவர் என்னது இந்த பேரிங் சொல்லிட்டாங்கல்ல, பணத்துக்காக என்ன அப்பாவை விடுறாங்க பாம்பு விட்டு. அது பாம்பு குத்துனதுல சாவல, 2வது கட்டுவீரியனை பிடிச்சா அது குத்துற நேரத்துக்கு அந்த கொள்ற பிளான் பண்ண நேரத்துக்கு நீ முன்னேறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பணம் இது சாதாரண விஷயம், சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா பணத்தை ஒரு பெரிய விஷயமா நம்மள்ட்ட காட்டுறாங்க சின்ன வயசுல இருந்து. ஏய் அது எவ்வளவு காசு தெரியுமா, இது எவ்வளவு காசு தெரியுமா, சின்ன பிள்ளைல இருந்து பொருளோட வேல்யூவேஷன் சொல்லி கொடுங்க. இந்த ரிமோட் வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க, புள்ள உடைக்கும். ரிமோட் இருந்தா தான் போட முடியும், இது முக்கியமானது, அதோட முக்கியமானது அப்படின்னு சொன்னாதான் இந்த பொருளுக்கு பிள்ளைங்க வேல்யூ பண்ணும். நீங்க காஸ்ட்ல பேசுறீங்க பிள்ளைகிட்ட 150 ரூபாடா, அப்ப 150 ரூபா அந்த புள்ள பாக்குற அன்னைக்கு இது ரிமோட் பெருசா தெரியல, உடைச்சான 150,000 வாங்கிக்கலாம்ங்கிற மனநிலை. சார் நீங்க எப்படி சொல்றீங்க இல்லையா சார், ஏன்னா மக்களோட மனநிலையில இருந்து பாருங்களேன் சார். ஒண்ணு எல்ஐசி பணம் போட்டா வீட்டுல இருக்கவங்க பணத்துக்காக கொள்றாங்க, இல்ல ஆபீசருங்களே அந்த பணத்தை திரும்ப தராம அவங்க ஒரு பக்கம் திருடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நடக்குது இல்லையா சார்? அதுதான் அந்த பணம் நெறியாளரே, பணம்ங்கிறது பணத்துக்கு தவறான போதனை நம்மள்ட்ட வந்துட்டு இப்படியாவது பணத்தை சம்பாரிச்சிருக்கு சொல்றது ரொம்ப தப்பு. இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும், அறமொழிதான் பணம் வரணும், நேர் வழியில தான் பணம் வரணும். குறுக்கு வழியில வர்ற பணம் குறுக்காவே போயிடும். நீ ஒரு நல்ல சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நல்ல வேலையில தானே இருந்த, நாமே சொல்றேன், உனக்கு ஒரு புள்ள, நீ ஒரு போலீஸ்காரன் புள்ள, நீயே ஒரு போலீஸ்காரன் புள்ள, குடும்பத்துக்கு கெட்ட பேரு, கேஸ் நடக்கும், ட்ரையல் நடக்கும், நீ பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எரிச்சிட்டு தான் நினைச்சிட்டு இருக்க, அது இன்னொரு இடத்துல மெயின்டைன் ஆயிருக்கும் அந்த ஆபீஸ்லயே. ஏன்னா இந்த அம்மா இவ்வளவு வர அதுவே ஒரு பெரிய கிரைம் இல்ல சார், ஒரு கொலை, ஒரு ஆபீஸ், அவன் அழிப்பு இதெல்லாம் ட்ரையல் நடக்கும். அந்த பையனுக்கு போன் பண்ணது, அப்போ உன்னோட செல்போன் டவரு, இந்த அம்மாவோட டவரு, சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த தண்ணியை போய் ஆஃப் பண்ணது, அவரெல்லாம் சாட்சியா கொண்டு வந்துருவாங்க. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் விட்டு சாக்குங்க, போலீஸுக்கு சொல்றேன், அவங்களெல்லாம் சாட்சி ஆக்குங்க. எங்கள்கிட்ட வந்துதான் கேட்டான், சிசிடிவி ஆஃப் பண்றது என்கிட்ட தான் கேட்டாருன்னு அவங்கள விட்னஸ் ஆக்குங்க, போலீஸுக்கு சொல்றேங்க. ஏறத்தான சார்ஜ் ஷீட் போட்டா கேஸ் எப்படிங்க நிக்கும்? சார்ஜ் ஷீட்டை வந்து கரெக்டா போடணும். ஒரு வழக்குன்னா வழக்கு ஃபிட்டா ஃப்ரேம் பண்ணணும், ஃபிட்டா ஃப்ரேம் பண்ணா தண்டனை ஆகும். நீங்க ஏதோ ஒண்ணு போட்டா முக்கா போட்டாலும் நிக்காது. தீனப்புதுரை சாட்சியாக்களுக்கு இல்லைன்னு சொன்னா அக்யூஸ் ஆகும்னு சொல்லுங்க. இது சிசிடிவி ஆஃப் பண்ண வந்து கேட்டார்ல, அவரை வந்து சாட்சியா போடுங்க, இல்லைன்னா அக்யூஸ் ஆக்கிடும்னு சொல்லுங்க. விட்னஸ் ஆக்குங்க. PW1 ஒரு பையனை போடுங்க, எனக்கு தான் போன் பண்ணாருன்னு சொல்லுங்க. போலீஸை போடுங்க கம்ப்ளைண்டா, ஃபயர் சர்வீஸ் போடுங்க கம்ப்ளைண்டா, இல்ல உள்ள உடைச்சிட்டு போனாங்கல்ல, உடைச்சிட்டு போயிருக்காங்க, அவங்க இந்த பையனை ரெஸ்கியூ ராமங்கிற ரெஸ்கியூ பண்ணாங்கல்ல, அவங்கள விட்னஸ் சாப்பிடுங்க, ப்ராசிக்யூஷன் விட்னஸ் சாப்பிடுங்க. நான் தான் பார்த்த 2வது நாள் இவர் காலை எரிஞ்சு கிடந்தாரு, அந்த அம்மா உள்ள எரிஞ்சு கிடந்தாங்கன்னு சொல்லுங்க. இப்படி கொண்டு போனா ட்ரையல் நிற்கும். கண்டிப்பா சும்மா தரணை போட்டாலும் கேஸ் நிக்காது. நல்ல மாதிரியா இருப்போம். ஒரு வாழ்க்கை, ஒரு மரணம் எல்லாரும் தெரிஞ்சதுதான். பணமும் முக்கியம்தான், பணம் மட்டும் இங்க முக்கியம் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி சார்.